வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் அருளும் அமுதமும் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த அருளும் அமுதமும் நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் இன்றைக்கும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியானது அமைந்திருக்கப் போகின்றது. அருளும் அமுதமும் நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு இந்த அருளும் அமுதமும் நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் மாசி மகம் என்றால் என்ன, இந்த விரதம் இந்த கடவுளுக்காக கடைபிடிக்கப்படுகின்றது, இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஏராளமான விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ள போகின்றோம். இந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதற்காக நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் புங்குடுதீவில் அமைந்திருக்கக்கூடிய மிக மிக பழமையான பெருங்காடு சிவன் கோவிலில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்திலிருந்து பல்வேறுபட்ட விடயங்களையும் உங்களுக்காக தருவதற்கு நாங்கள் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். இப்பொழுது வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அருளும் அமுதமும் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் சிறப்பான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியானது அமைந்திருக்க போகின்றது. அதற்கு முதலில் நிகழ்ச்சியை என்னுடன் இணைந்து தொகுத்து வழங்குவதற்காக என்னுடன் இணைந்திருக்கக்கூடிய ஹரிஹர சுத சிவாச்சாரியார் அவர்களினுடைய தர்ம பத்தினி சோபனா அம்மையார் அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைக்கும் அருளும் அமுதமும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருக்க போகின்றது. காரணம், மாசி மகம் என்கின்ற ஒரு சிறப்பான விரதம். அநேகம் பேருக்கு யாருக்காக இந்த விரதத்தை இருக்கின்றோம், இந்த கடவுளுக்கு இது உகந்தது என்றெல்லாம் தெரியாது. ஆனால் மாசி மகம் விரதம் இருப்பார்கள். இதை பற்றி நிறைய விடயங்கள் பேச போகின்றோம் இல்லையா அம்மா? இன்று நாங்கள் புங்குடுதீவு சிவன் ஆலயத்தில் இருக்கின்றோம். இந்த சிவன் ஆலயத்தை பற்றியும் மாசி மக விரதம் பற்றியும் சிறப்பாக நாங்கள் எங்கள் கேபிட்டல் தரிசன நேயர்களுக்கு இன்று இந்த அருளும் அமுதமும் நிகழ்ச்சி ஊடாக தெரிவிக்கலாம். நிச்சயமாக நிகழ்ச்சிக்குள் சென்று எங்களுடைய வலிமையாக இந்த விரதத்தை பற்றிய பேச்சுக்கள், அதே போல அந்த இறைவனுக்கு பிடிக்க இந்த விரதத்தில் என்ன பிரசாதம் நாங்கள் படிக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை எல்லாம் பார்க்கலாம். அருளும் அமுதமும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் சிறப்பான ஒரு ஆலயத்தில் நின்றுதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பழமையான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருந்து கொண்டிருக்கின்றது. பல சிறப்புகளை உள்ளடக்கிய ஆலயமாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், தீவு பகுதியில் எத்தனையோ ஏராளமான பழமையான புதுமையான ஆலயங்கள் அமைய பெற்றிருக்கின்றது. அதில் ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்கி கொண்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய சிவலிங்கம் அழகான ஒரு பெரிய சிவலிங்கமாகவும் மூலமூர்த்தியாக விளங்கி கொண்டிருக்கின்றார் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ இந்த ஆலயம் புங்குடுதீவிலே பெருங்காடு கிராஞ்சியம்பதி என்ற இடத்திலே இந்த ஆலயம் அமைந்து இருக்கின்றது. புங்குடுதீவு என்று சொன்ன பெயர் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னா, அந்த காலத்தில் இங்கே புங்கை மரங்கள் அதிகமாக காணப்பட்டதாம். அப்போ அதால தான் இங்கே புங்குடுதீவு என்ற பெயர் வந்தது. அதே மாதிரி இங்கே அந்த கிராஞ்சி என்ற ஒரு முள் இருக்குது தானே மரம், அந்த மரம் இங்கே அதிகமாக காடு போல காணப்பட்டது. அப்போ அதால் இந்த இடத்தை கிராஞ்சியம்பதி என்று சொன்னதால் இந்த சிவனுக்கும் கிராஞ்சியம்பதி சிவன் என்று சொல்லியும், அந்த மரங்கள் எல்லாம் காடு போல இருந்ததால் பெருங்காடு என்று சொன்னதால் பெருங்காடு சிவன் ஆலயம் என்று சொல்லியும் இந்த ஆலயத்திற்கு பெயர்கள் உண்டு. புங்குடுதீவு சிவன் என்று சொல்லுவார்கள், பெருங்காடு சிவன், கிராஞ்சியம்பதி சிவன் என்று சொல்லி என்று பல பெயர்களை கொண்டு இந்த ஆலயத்தை சொல்லுவார்கள். அதே போல் இந்த ஆலயத்தை மார்க்கண்டேய குருக்கள் என்று சொல்லி ஒரு ஆள் தான் தர்மகர்த்தாவாக இருந்து அவர் அடிக்கல் நாட்டி முதல்ல கும்பாபிஷேகத்துக்காக கோயிலை கட்டி கொண்டிருக்கும் போதே அவர் சிவபதம் அடைந்து விட்டார். அதன் பிறகு அவருடைய துணைவியார், சகோதரர்கள், ஊர் மக்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடாத்தி அப்படியே அவர்கள் பரம்பரையாக அப்படியே பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஆக பெருங்காடு சிவன் கோவில் என்பது பல சிறப்புகளை உள்ளடக்கிய ஆலயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மாசி மகம் விரதம் கூட சிவனுக்குரிய ஒரு விரதமாக இருப்பதால் தான் இந்த தலத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது ஒரு ஆலயத்திற்கு வந்தாலும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தியை தரிசித்தாலும் ஆலயத்தை ஒரு முறை சுற்றி வருவது தான் எங்களுக்கு அத்தனை வரங்களையும் அள்ளித்தரும். எங்கள் ஆலயத்தை அப்படியே சுற்றி வந்துவிட்டு எங்களுடைய பிரசாதம், அதே போல இந்த விரதம் பற்றிய விடயங்களை எல்லாம் பேசுவதற்கு ஆரம்பிக்கலாம்.
பெரும்காடு சிவன் கோவில் நாங்கள் ஆலயத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய மூலமூர்த்தி சிவலிங்கம், பெரிய சிவலிங்கம் அமைந்திருக்கின்றது, மூலமூர்த்தியாக அமைந்திருக்கிறார். அதே போல அம்பாளும் அதே மாதிரி இந்த ஆலயத்தை வந்து மீனாட்சி அம்பாள் சமேத சோமசுந்தரேஸ்வர பெருமான் என்று தான் சொல்லுவார்கள். இந்த மீனாட்சி அம்பாள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையிலே இருந்து தான் இந்த மீனாட்சி அம்பாள் கொண்டு வந்து இங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. அதே மாதிரி சிவன் வந்து காசியில இருந்து கொண்டு வரப்பட்ட, காசியில இருந்து வந்த சிவன் தான் இங்கே வைத்திருக்கிறார்கள். இரண்டுமே புண்ணிய ஸ்தலங்களிலே இருந்து வந்த ஆலயங்கள். மிகவும் அழகான ஒரு மீனாட்சி. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு சிறப்புமிக்க இந்த ஆலயம், பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். நிச்சயமாக இன்றைக்கு அருளும் அமுதம் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த ஆலயத்தை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம் இந்த விரதம். நாங்கள் மாசி மகத்தை பொறுத்த வரைக்கும் அது சிவனுக்குரிய விரதம், அம்பாளுக்குரிய விரதம், பெருமாளுக்குரிய விரதம் என்று சொல்லி எல்லோருக்குமே உகந்த ஒரு விரதமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. எல்லா தெய்வங்களும் அமைந்த ஒரு தலமாக இந்த தலம் அமைந்து கொண்டிருக்கின்றது. பல புண்ணிய இடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மூலமூர்த்திகள் தான் இங்கே இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் இந்த சிவனுடைய அதே போல மதுரை மீனாட்சி அம்பாளினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் சிறப்பாக நாங்களும் வேண்டிக் கொண்டு அப்படியே ஆலயத்தை சுற்றி வரலாம். சரி, அருளும் அமுதமும் நிகழ்ச்சியில் நாங்கள் சிறப்பாக எங்களுடைய நேயர்களுக்காகவும் இந்த நேரத்தில் இங்கே அமைந்திருக்கக்கூடிய மூலமூர்த்திகளிடமும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களிடமும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் வந்து சிவன் ஆலயம். அதே போல நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கருவறை வந்து பெருமாளுக்குரிய ஒரு இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விநாயகர், ஐயப்பன் எல்லா தெய்வங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பஞ்சலிங்கத்தையும் வைத்திருக்கிறார்கள். அது வந்து மிகவும் ஒரு சிறப்பு. கூடுதலாக எல்லா கோயில்லையும் அது வைக்க மாட்டினோம், இங்கே வந்து பஞ்சலிங்கத்தை வச்சிருக்கணும். அது ஒரு சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கோவில் வந்து பாலஸ்தாபனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிவினம் தானே. அப்படி கும்பாபிஷேகம் பண்ணும்போது பஞ்சகுண்டம், நவகுண்டம்னு சொல்லி 5 குண்டம் 9 குண்டம் என்று ஐயாக்களிலிருந்து கும்பாபிஷேகம் நடைபெறும். அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து அது 33 குண்டம் போட்டு அந்த கும்பாபிஷேகத்தை செய்தது. அது நான் அறிய கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை அதே மாதிரி 33 குண்டம் போட்டு சிவனுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. மிகவும் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு. அம்பாளுக்கு நவகுண்டமும் சிவபெருமானுக்கு வந்து 33 குண்டமும் போட்டு கும்பாபிஷேகம் செய்தவர். அந்த கும்பாபிஷேக மலரில் கூட சோமசுந்தரர் என்ற மூலஸ்தான சிவனுக்கு வந்து சோமசுந்தரர் அந்தாதி என்ற ஒரு மலரும், அம்பாளுக்கு வந்து மீனாட்சி அம்மன் போற்றி என்ற ஒரு மலரும் வந்து அந்த புத்தகத்திலேயே வெளியிட்டிருக்கணும். அதே மாதிரி இந்திய பாடகர் இருக்கிறார் தானே, சீர்காழி கோவிந்தராஜன், அவரும் வந்து இங்கே பாடியிருக்கிறார். அவர் பாடின பாட்டை யார் எழுதி கொடுத்தன்னு சொன்னால் எங்களோட இணுவையூர் வீரமணி ஐயா வந்து அந்த பாட்டை எழுதி கொடுத்தவர். அவர் எழுதி கொடுக்க சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா வந்து அந்த பாட்டை பாடின புகழும் இந்த ஆலயத்திற்கு உண்டு. அதில் வண்ண வண்ண சேலை கட்டும் மீனாட்சி, மற்ற புங்குடு தீவுதனிலே இருக்கும் மீனாட்சி என்னெல்லாம் அம்பாளுக்கு சிவனுக்கெல்லாம் அவர் பாட்டு எழுதி கொடுத்து அந்த பாடலும் அவர் உடனேயே எழுதி கொடுக்க அவர் இங்கே உடனேயே பாடிட்டு போனவர் அந்த வந்த கச்சேரி. பார்ப்பதற்கு சிறிய ஒரு ஆலயமாக இருந்தாலும் இது வந்து பழமையான புதுமையான ஆலயமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாளையில இங்கே வந்து நிறைய மக்கள் இருந்தவ. இந்த சிவனோட அருளால் வந்து எல்லாரும் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போய் எல்லாரும் புலம்பெயர் தேசத்திலேயே இருக்கணும். ஆனால் இருந்தாலும் வந்து இந்த ஆலயத்தை இன்னும் மறக்காமல் அந்த பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் தான் இங்கே கொடியேற்றம் நடக்கிறது, 10 நாள் திருவிழா. அந்த திருவிழா காலத்தில் வந்து கண்டிப்பாக எல்லா மக்களும் வந்து இங்கே சிறப்பாக திருவிழா நடக்கும். அதே மாதிரி சிறப்பாக அன்னதானம் நடக்கும். மற்றும்படியும் என்ன உபயம் என்னான்னு கேட்டால் கூட அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் இது எங்களுடைய ஆலயம் என்று அங்கே இருந்து அவர்கள் பணத்தை அனுப்பி இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அத்தனை சிறப்புமிக்க ஆலயத்திலிருந்து தான் நாங்கள் எங்களுடைய அருளும் அமுதம் நிகழ்ச்சியை இன்று முழுவதும் உங்களுக்காக தரப்போகின்றோம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்டம், முக்கியமான கட்டம், அதற்குள் செல்லலாம். நாங்கள் இன்றைக்கு இந்த விரதம் எதற்காக கடைபிடிக்கின்றோம், இறைவனுக்கு பிடித்த பிரசாதம் என்ன, எல்லாவற்றையும் பார்த்து விடலாம். வணக்கம். நான் வந்து புங்குடுதீவு 4ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாக கொண்டவர். தற்பொழுது 1ஆம் வட்டாரத்தில் வசித்து கொண்டிருப்பவர். இந்த ஆலயத்தோடு எனக்கு நெருங்கிய தொடர்பும் ஈடுபாடும் உள்ளதனால்
இன்றைய இந்த நிகழ்வில் நான் உங்களுக்கு இந்த ஆலயத்தின் சில எனக்கு தெரிந்த வகையான சிலவற்றை சொல்லுவதற்கு நான் முற்படுகிறேன். புங்குடுதீவு கிராஞ்செம்பதி ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்பது இது பல காலங்களுக்கு முன்னே அந்தணர் பரம்பரை இந்த ஆலயத்தை சுற்றி அந்தணர் பரம்பரை இருந்ததாகவும் இந்த ஆலயம் பல ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்தணர் பரம்பரையில் வந்த ஸ்ரீ மார்க்கண்டேய குருக்களால் உருவாக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு வந்த ஆலயமே இந்த ஆலயம். மீனாட்சி அம்பாள் சமேதர இந்த சிவன் ஆலயம் என்று இதை வழங்குவார்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய குருக்கள் மனைவியுடன் காசிக்கு சென்றபோது விஸ்வநாத பெருமானை வணங்கி கங்கையில் நீராடிய போது காலில் தட்டுப்பட்ட ஒரு பொருளை அவர் எடுத்திருக்கின்றார். அந்த பொருள் ஒரு லிங்கமாக தோற்றமளித்ததை அவர் மனமாற மகிழ்ச்சி அடைந்து அந்த லிங்கத்தை இந்த புங்குடுதீவிலே கொண்டு வந்து ஒரு சிவன் ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தில் அந்த பெருமக்கள் கூட்டமாக கவர்ந்த இந்த இடம் வந்து அந்த அந்தணர் பெருமக்கள் அந்த கூட்டு குடும்பமாக இந்த கிராமத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாறு உண்டு. அப்படியாக வாழ்ந்த வரலாறுகளிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற இந்த இடமானது அவர்களுடைய நாச்சாரம் வீடு என்று சொல்லுகின்ற அந்த பழைய காலத்திலே நாச்சாரம் வீடு என்று சொல்லப்படுகின்ற அந்த வீட்டிலே தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே வீடு அமைந்திருக்கின்ற அதே இடத்திலே தான் இந்த சிவபெருமானுடைய இந்த ஆலயம் இருக்கின்றது. மார்க்கண்டேய குருக்களும் துணைவியார் செல்வ நாயகி அம்மாவும் இந்த ஆலயத்தை ஆரம்பித்து இந்த ஆலயத்தை பூஜைகள் வழிபாடுகளை செய்து வந்ததாகவும் பல காலங்கள் அவர்கள் இருந்த பிறகு இரண்டாவதாக அவர்களின் மறைவுக்கு பின்னால் மகன் மீனாட்சி சுந்தர குருக்களும் துணைவியார் பரமேஸ்வரி அம்மாவும் அவர்களுடைய முகாமைத்துவத்திலே இந்த ஆலயம் நடந்து வந்தது. அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அவருடைய ஒரே ஒரு பிள்ளையான லோகேஸ்வரி அம்மா அவர்களுடைய கணவர் நாகேந்திர குருக்கள், அவர்கள் சின்னமணி ஐயா என்று சொல்லுவோம். சின்னமணி ஐயா என்றால் இலங்கையிலே எந்த இடத்திலும் தெரியாதவராக இருக்க முடியாது. அப்படியான ஒரு குருக்கள் அவருடைய மேற்பார்வையிலே இந்த ஆலயத்தினுடைய சகல செயற்பாடுகளும் நடைபெற்று அது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த கிராமத்திலே அதாவது வந்து புங்குடுதீவை பொறுத்த மட்டிலே 40க்கும் மேற்பட்ட ஆலயங்கள், பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருந்த பொழுதிலும் சிவன் ஆலயம் என்பது ஓரிரண்டு தான் இங்கே இருக்கின்றது. ஒன்று இந்த சிவனுடைய ஆலயம், அடுத்தது பானாவுடைய சிவன் ஆலயம். ஆகவே இந்த சிவன் ஆலயத்தை தரிசிப்பதற்காக பலர் இங்கே வருவார்கள். சிவன் ஆலயத்திலே தரிசனம் பெறுவதற்காக பலர் இங்கே வருவார்கள். ஆகவே இந்த ஆலயம் மிகவும் தொன்மை வாய்ந்தது மட்டுமல்ல, நாங்கள் காலையிலே எழுந்தால் இந்த ஆலயத்திலே கோயில் மணி தொடக்கம் ஒரு சிவன் ஆலயத்திலேயே நடைபெற வேண்டிய அத்தனை கிரிகைகளும் அத்தனை விழாக்களும் இந்த ஆலயத்திலேயே நடைபெறும். இந்த ஆலயத்தில் அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதே போல லோகேஸ்வரி அம்மாவும் நாகேந்திர குருக்களும் அவர்களுடைய மறைவின் பின்னால் அவருடைய மகன் அருணோதய குருக்களும் துணைவியார் சுபாஜினியுமாக இந்த ஆலயத்தை நன்கு பராமரித்து பூஜை வழிபாடுகளை செய்து நன்றாக இருந்த காலத்தில் அவர்களும் ஏதோ நினையா பிரகாரமான அவர்களுக்கு ஏற்பட்ட திடீர் மறைவு காரணமாக இந்த ஆலயம் லோகேஸ்வரி அம்மா பெரிதும் பரிதாபப்பட்டு இந்த ஆலயத்தை கொண்டு நடத்துவார். தனித்து போனவராக இந்த ஆலயத்தை தன்னால் என்ற அளவு எல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் இந்த பூஜைகள் வழிபாடுகளை செய்வதற்கு இந்த அந்தண பெருமக்களுடைய அந்தணர்கள் இங்கே ஆலயத்திலே வந்து பூஜை செய்வதற்கு கிடைக்கவில்லையே என்கின்ற ஆதங்கம். ஏனென்றால் இங்கே இந்த ஆலயத்தை சுற்றி பல அந்தணர்கள் வாழ்ந்த போதிலும் 1991ஆம் ஆண்டிலே நடைபெற்ற அந்த இடப்பெயர்வு காரணமாக அவர்கள் ஆங்காங்கு சென்று வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். ஆகவே அதை நிவர்த்தி செய்ய முடியாமல் அந்த ஆலயத்திலே உங்களுக்கு தெரியும், ஆலயம் என்று சொன்னால் ஒரு பரிபாலன சபை என்று தலைவர், செயலாளர், பொருளாளர், அதற்கு அவர்களோடு உறுப்பினர்கள் 10 பேர் 20 பேர் என்று நடாத்துகின்ற அந்த ஒரு ஆலயத்தை லோகேஸ்வரி அம்மா அவர்களால் தனித்து செயல்படுத்த முடியாமல் பெரிதும் கஷ்டப்பட்ட நேரத்திலே ஊரிலே இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து, அதிலே நான் ஒருவன், இந்த ஆலயத்தில் ஒரு நிர்வாக சபையை உருவாக்கி சில காலங்கள் இந்த ஆலயத்தை நிர்வகித்து வந்தோம்.
அந்த அந்த நேரத்திலே ஸ்ரீமுகுந்தன் என்று சொல்லப்படுகின்ற அவர் தலைவராகவும், பொன்னையா மகேந்திரம் என்பவர் பொருளாளராகவும், கணபதி பிள்ளை வசந்தகுமார் ஆகிய நான் செயலாளராகவும் சில காலம் இந்த ஆலயத்தை நிர்வகித்து வந்தோம். அதன் பிற்பாடு இந்த அருணோதய குருக்களையா அவர்கள் பொறுப்பேற்று நடத்தி அவர்களின் மறைவுக்கு பின்னாலே அவர்களுடைய 2 வாரிசுகளான சிவகஜன் அவருடைய தம்பியார் சகோதரர்கள் இருவரும் சிறு வயது, அவர்களுடைய சிறு வயதாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஆலயத்தை கொண்டு நடத்தக்கூடிய வயது அவர்களுக்கு வந்துவிட்டதால் அந்த நிர்வாக சபையை கலைத்து மீண்டும் அவர்களுடைய கையிலே அந்த ஆலயத்தை பரிபாலனத்தை கொடுத்தோம். அந்த பரிபாலனத்தை கொடுத்த போதுதான் அவர்கள் இன்றைக்கு இந்த புங்குடுதியிலே மட்டுமல்ல எங்கிருக்கிறவர்களும் ஒரு ஆச்சரியப்படுகின்றார்கள். என்னென்றால் ஒரு பரிபாலன சபை, ஒரு நிர்வாகம் இல்லாமல் இந்த 2 சிறுவர்கள், அவர்கள் இப்போ வயது வந்தாலும் சிவகஜன் என்கின்ற அந்த ஐயாவால் இந்த ஆலயத்தை திறம்பட செய்து மற்றவரோடு கதைத்து அடியவரோடு கதைத்து இந்த ஆலயத்துக்கு தேவையானவற்றை பெற்று சகல பூஜைகளையும் சகல வழிபாடுகளையும் செய்து கொண்டு வருவதோடு மட்டுமல்லாது இன்று தற்சமயம் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்வையும் நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய அந்த அவருடைய செயல் இந்த ஆலயத்திலே பெருமான் அவருக்கு நீண்ட ஆயுளையும் கொடுத்து இந்த ஆலயம் மென்மேலும் சிறப்ப வேண்டுமென்று சிறப்பாக நடக்கிறது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய சில திருப்பணி வேலைகளையும் அடியவர்கள் முன்வந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்தை முடித்துக்கொள்கிறேன். அருளும் அமுதமும் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் சிறப்பான ஒரு ஆலயத்தில், பெருங்காட்டு சிவன் கோவில் ஆலயத்தில் இருந்துதான், சிவன் கோவிலில் இருந்துதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் முக்கியமான பகுதிக்குள்ளும் வந்துவிட்டோம். அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மகம் விரதம் என்பது எதற்காக இருக்கின்றோம், அதனால் என்னென்ன புண்ணியம், என்னென்ன பலன்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றது, எந்த தெய்வத்திற்காக அந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றோம் என்று சொல்லி ஏராளமான விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாங்கள் விரதம் இருந்து அந்த விரதத்தை நிறைவு செய்கின்ற பொழுது இறைவனுக்கு என்ன பிரசாதத்தை நாங்கள் கொடுக்கலாம், அதை எப்படி தயாரிப்பது என்கின்ற முக்கியமான விடயத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்ன பிரசாதம், இந்த பிரசாதத்தை இன்றைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்தை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக பேசலாம். அம்மா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை மாவை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். இந்த லட்டு முக்கியமாக காசியில் போகிற எல்லா அடியார்களுக்கும் இதைத்தான் பிரசாதமாக கொடுப்பினோம். இங்கே உள்ள சிவலிங்கமும் பார்த்திங்கன்னா காசியில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம். அப்போ அதை நாடி நாங்கள் இன்றைக்கி இதை பிரசாதமாக வைக்கல. இந்த மாசி மக தினத்திலையும் சிவனுக்கு இதை பார்த்துட்டு எல்லா அடியார்களும் இதை ஒரு பிரசாதமாக செய்து வைத்து சிவனோட அருளை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது காசி விஸ்வநாதருக்கு அங்கே கொடுக்கின்ற, அவருக்காக கொடுக்கப்படுகின்ற பிரசாதத்தை தான் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடலம்மா, சீனி, ஏலக்காய் தூள், கஜு, நெய், இது விளவு தான். சீனி நல்லா அடிச்சு எடுத்துருக்கோம், பவுடராக எடுக்கணும். சரி, நாங்கள் பிரசாதத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படியே நாங்கள் இன்றைய முக்கிய தினத்தை பற்றியும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம், செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுப்பில் ஒரு தாட்சியை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விடணும். எப்பொழுதுமே எந்த பிரசாதம் செய்தாலும் அதிகமாக நாங்கள் நெய் சேர்த்துக் கொள்வது. சுவாமி பிரசாதம் வந்தால் கூடுதலாக நெய் இருக்கும். அதில் நெய் சூடாகிட்டது. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருக்கணும், அல்லது கடலைமா கருகிடும். அதில் இந்த கடலை மாவை நாங்கள் போட்டு நல்லா வறுத்துக்கொள்வோம். சரி, இது இந்த கடலை மாவை வறுக்கும் போதே நாங்கள் இந்த மாசி மகம் விரதம் பற்றி பேசிக்கொள்ளலாம். பொதுவாக இந்த மாசி மக விரதம் என்பது சொல்லுவார்கள், தெரிந்தோ தெரியாமலோ செய்த அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு புண்ணிய விரதம் தான் இந்த மாசி மக விரதம் என்று சொல்லி அதை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ளலாம். முதலில் இது யாருக்கான விரதம் என்று ஏனென்று சொன்னால், தைப்பூசம் என்றால் அது முருகனுக்கான விரதமாக இருக்கும், சிவராத்திரி சிவனுக்கான விரதம், இப்படியாக சத்யநாராயண பூஜை என்று சொன்னால் அது பெருமாளுக்கான விரதம், இப்படி ஒவ்வொரு விரதமும் அந்தந்த தெய்வத்திற்குரியது என்று சொல்லியிருக்கும். ஆனால் இந்த மாசி மகத்தை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கான ஒரு விரதம் என்று சொல்லி கேள்வி இருக்கும் இல்லையா?
இந்த மாசி மகம், மாசு என்று சொன்னால் குற்றம். அந்த குற்றங்கள், அதாவது வந்து எங்களோட மனதில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் இந்த விரதம். இந்த விரதத்தை நாங்கள் பிடிக்கிறோம். இந்த விரதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முருகனை வேண்டி பிடிக்கலாம். முருகனை வேண்டி பிடிக்கும்போது குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி அது அவையின் விருப்பம். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ குழந்தை வேணும். கண்டிப்பாக குழந்தை, என்ன செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வம் என்பது முக்கியம். அப்போ நாங்கள் முருகனை வேண்டி பிடிக்கும்போது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் பெருமாளை நினைத்து சத்யநாராயண பூஜை செய்து எங்களுக்கு என்ன மாசி மகத்தன்று அன்றைக்கு வந்து பௌர்ணமியும் இருக்குது. அப்போ பௌர்ணமியும் வர்றதால பௌர்ணமியும் இணைந்து வரும் மாசி மகம். அப்போ அன்றைக்கு வந்து நாங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணி பெருமாளை வணங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நாங்கள் பெருமாள்கிட்ட வச்சு சத்யநாராயண பூஜை செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாளுக்கு வந்து தக்கனோட மகளாக தாட்சாயினி வந்து அவதரித்ததும் இந்த நாளில் தான். அப்போ அம்பாளுகிட்ட வந்து நாங்கள் குங்கும அர்ச்சனை அன்றைக்கு மாசி மகத்தண்டு பின்னேரம் வந்து அம்பாளுக்கு ஒரு பால் காய்ச்சியோ அல்லது ஒரு பால் பாயாசம் செய்தோ இனிப்பாக எதண்ட அம்பாளுக்கு வைத்து முக்கியமாக குங்கும அர்ச்சனை செய்ய வேணும் அம்பாளுக்கு. நாங்கள் குங்குமம், அப்போ அந்த குங்கும அர்ச்சனை பண்ணி கணவனோட கையால் நாங்கள் அந்த குங்குமத்தை வைத்து கணவனை விழுந்து வணங்கி கணவனோட கையால் அந்த குங்குமத்தை வைக்கின்ற பொழுது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருக்கும் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்படியா இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று வந்து எங்களுக்கு சுமங்கலி பாக்கியம் என்றது. அப்போ நான் வந்து அம்பாள் வந்து நித்திய சுமங்கலி, என்றைக்குமே அவள் சுமங்கலியாக இருக்கிறவா. அதே மாதிரி நானும் நீண்ட காலம் சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக குங்கும அர்ச்சனை செய்து அம்பாளை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி சிவன் வந்து பார்த்தீங்கன்னா வருணனுக்கு வந்து வரம் கொடுத்ததும் இன்றைக்கு தான். என்னென்னு சொன்னால் நீ வந்து நதி வந்து ஒரு புண்ணிய நதியாக நீ வந்து இருக்கணும், உன்னில் தீர்த்தமாடுற எல்லாரும் வந்து அவர்கள் எல்லா புண்ணியத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி என்று வருணனுக்கு வந்து வரம் கொடுத்ததும் இந்த நாளில் தான். அதால் வந்து இந்த மாசி மகம் வந்து மிகவும் ஒரு சிறப்பான, அதாவது வர்ண பகவான் சாபம் பெற்றிருந்த பொழுது இந்த நாளில் தான் சிவபெருமான் அவர்களுக்கு விமோசனம் கொடுத்து விடுதலை அடைய வைத்தார். ஆக வர்ண பகவான் சிவபெருமானிடம் கேட்கிறார், நான் எப்படி இன்றைய நாளில் என்னுடைய சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றேனோ, நான் எப்படி ஒரு பரிசுத்தனாக மாறினோ, அதே போல இன்றைய நாளில் புண்ணிய தீர்த்தங்களில் குளிக்கக்கூடிய மூழ்கி எழக்கூடிய அத்தனை பேரும் அவர்கள் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அதற்கு வரமரல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொன்னது போல சிவபெருமானிடம் வரம் கேட்டு பெற்றுக்கொண்டதும் இந்த நாளில். இன்றைய நாளில் தீர்த்தவாரி நடைபெறும். கூடுதலா எல்லா கோயிலையும் வந்து அந்த பஞ்சமூர்த்திகள் என்று இருப்பிடம் அல்லது சிவனம்மன் தனியா என்றாலும் அவரவர்கள் ஆலயத்திற்கு பக்கத்திலே கடல் இருக்கும் அல்லது கேணி இருக்கும். அங்கே கொண்டு போய் சாமியை வைத்து தீர்த்தவாரி உற்சவம் என்று செய்வார்கள். சாமியை கொண்டே வச்சுட்டு சாமிக்கண்டே இப்போ அஸ்திரம் ஒன்று இருக்கும் தானே, அஷ்டதேவர்னு சொல்லி தீர்த்த திருவிழாவை கொண்டு போவோம். அது மாதிரி அந்த அஷ்டதேவரை கொண்டு போய் தீர்த்தவாரி உற்சவம் என்று செய்வார்கள். அது செய்யும்போது வந்து கூட மக்களும் அந்த நீரில் இறங்கி தங்களுடைய பாவத்தை தீர்த்து கொள்ளுவார்கள். இன்றைய அதாவது கங்கா ஜமுனா என்று சொல்லி எத்தனையோ புண்ணிய நதிகள் இருக்கின்றது. அவை ஒவ்வொன்றிலுமே பொதுவாக ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கின்றது. ஒரு நதியில் மூழ்கின்ற பொழுது பாவம் போகும், ஒரு நதியில் நாங்கள் மூழ்கி எழுகின்ற பொழுது எங்களுக்கு ஆரோக்கியம் கூடும், இப்படியாக இருக்கின்றது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அநேகமாக எல்லா இடங்களிலுமே அந்த நாங்கள் நீராடக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் பரிசுத்தமானதாக இருக்கும். அதே போல அந்த இப்ப நீங்க சொன்ன கங்கா ஜமுனா அந்த 9 நதிகளும் வந்து சிவபெருமானிடம் வந்து ஒரு முறை சென்று கேட்டார்களாம். இப்போ எல்லாரும் வந்து எங்களில் குளித்து அவையண்ட பாவத்தை போக்கிட்டு போயினோம். அப்போ எங்கட பாவத்தை நாங்கள் எங்கே போய் போக்க முடியும், என்ன செய்வதென்று சிவபெருமானிட்ட கேட்டார்களாம். அப்போ சிவபெருமான் சொன்னாராம், உங்களுக்குன்ற ஒரு நாள் நான் சொல்கிறேன், அந்த நாளில் நீங்கள் போய் இந்த மாதிரி செய்யுங்கோ, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லியன்று. அன்றைக்கு சிவபெருமான் சொன்னதுதான் இந்த மாசி மக நன்னாளில் வந்து கும்பகோணத்தில் இருக்கிற குளத்தில் போய் நீங்கள் குளியுங்கோ, குளிச்சிங்கள்னு சொன்னால் உங்களுடைய பாவம் எல்லாம்
நீங்கும், பாவம் எல்லாம் விமோசனமாகும் என்று சொல்லி சொன்னாராம். அப்போ அந்த கும்பகோணத்தில் இருக்கிற அந்த குளத்தில் வந்து இந்த மாசி மகத்தண்டிக்கு வந்து இந்த நவ நதிகளும் போய் அதில் குளிப்பினமா. அப்போ அவையலும் ஏற்கனவே அந்த குளத்தில் வந்து ஏகப்பட்ட நதிகள் எல்லாம் ஏகப்பட்ட இறைவனோட இது இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நவ நதிகளும் அதில் குளிச்சுட்டு வரைக்கல, அதுக்கு பிறகு நாங்கள் போய் குளித்தோம்னு சொன்னால் அது எத்தனையோ, இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடமா போய் குளிக்க முடியாது. அப்போ அப்படி இருக்கேக்க அந்த இடத்துல போய் நாங்கள் குளிக்கும்போது எங்களுக்கு எல்லா நதியிலையும் குடித்த புண்ணியம் வந்து கண்டிப்பாக அந்த நாளில் கிடைக்கும். பொதுவாக இந்த மகாமகம் என்று சொல்லுவார்கள். அது வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். இல்லைன்னு சொன்னால் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அதை பற்றி பேசலாமா? மாசி மகம் என்று சொல்றது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வரும். மகாமகம் என்று சொல்றது வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். இந்த வருஷம் வந்து அது 2028ஆம் ஆண்டு இனி அந்த மகாமகம் வரும். 2 வருடங்கள் நாங்கள் காத்திருக்க வேணும். ஆனால் அண்டைய தினத்தில் வந்து சும்மாவே கும்பகோணத்தில் அந்த குளத்தில் குளிக்கிறதுக்கு சரியான கூட்டமாக இருக்கும். மகாமகத்தண்டைக்கு வந்து இனி இல்லைன்ற ஒரு கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே வடக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பமேளாண்டு செய்வார்கள். அதுவும் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த மகாமகம்ன்றது பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து சிம்ம ராசியிலையும் சூரிய பகவான் வந்து கும்பராசியிலையும் சஞ்சரிப்பர். அந்த தினத்தில் வந்து பௌர்ணமியும் இந்த மக நட்சத்திரமும் இருக்கும். அப்படி வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் அது வரும். அது வர்ற அன்றைக்கு தான் இந்த மகாமகம் என்று சொல்லி என்று அதை செய்கிறார்கள். அதே போல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கேது ராசிக்கும் இன்றைய நாளில் சிறப்பான பூஜைகளை செய்கின்ற பொழுது ஞானம், அதாவது ஞானத்துக்கு அதிபதியாக கேது பகவான் இருக்கின்றார். நாங்கள் இன்றைய நாளில் அவரை நினைத்து அவருக்காக பூஜை செய்கின்ற பொழுது அவருடைய ஞானமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதும் ஐதீகமாக இருக்கிறது இல்லையாமா? இப்போ நாங்கள் இதை போட்டு அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுத்தான் வறுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கடலம்மா வந்து எரிஞ்சுக்கும். எரிஞ்சுதுன்னு சொன்னால் லட்டு வந்து அந்த ஒரு எரிஞ்ச வாசனையோடு வந்துடும். அதால் வந்து இதை நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு அது வாசனை வந்து நாங்கள் நெய்யை விட 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 இது வந்து அப்படியே உருண்டு திரண்டு வரும். அப்படி வர்ற வரைக்கும் நாங்கள் இதை வறுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் இதை வறுத்துட்டு பார்ப்போம். அதே போலம்மா இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பித்ருக்களுக்குரிய ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் கொள்ளப்படுகிறது இல்லையா? இப்ப நாங்க ஆடி அமாவாசை அதுல எல்லாம் தர்ப்பணம் செய்யறோம் தானே. இப்ப சில பேர் வந்து அப்படி எல்லாம் அன்றைக்கு செய்யறதுக்கு அவைக்கு வந்து வசதி, அதாவது வசதி என்று சொன்னா நேரம் இல்லாமல் அப்படி இருந்திருக்கலாம். அப்படியானவர்கள் எல்லாம் வந்து இந்த மாசி மகத்துல வந்து இந்த குளத்துல குளிச்சுட்டு அந்த குளக்கரையிலேயே வந்து அவையல் தங்களோட முன்னோர்கள் நினைச்சு தர்ப்பணம் பண்ணிட்டு வரைக்குள்ள வந்து அவைக்கு வந்து 7 ஜென்மத்துக்கும் நாங்கள் செய்த பாவம் வந்து தீரும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னோம். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற அத்தனை பாவங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு விரத நாள் தான் இந்த மாசி மக விரதம் என்பது பொதுவாக சொல்லுவார்கள். எப்பொழுதுமே யாருடைய ஆசீர் இருந்தாலும் முன்னோர்களினுடைய ஆசீர் இல்லை என்று சொன்னால் எங்களால் சிறப்பாக வாழ முடியாது. என்னதான் எங்களிடம் இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காது. முன்னோர்களினுடைய ஆசீர் என்பது எப்பொழுதும் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போதும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்திடம் வந்து நாங்கள் முதல்ல வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு கடை திறக்க போகிறோம்னு சொன்னால் அந்த குலதெய்வத்திட்ட வந்து நாங்கள் ஒரு வழிபாடு செய்து கொள்ளணும். இது மாதிரி நான் ஒரு கடை திறக்க போகிறேன், எனக்கு எல்லா விதத்திலையும் நீதானப்பா துணை இருக்க வேணும் அப்படின்னு. அது மாதிரி இப்போ எங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னால் அந்த அம்மா அப்பாண்ட படத்துக்கு முன்னால் போய் தாத்தா பாட்டின்ற படத்துக்கு முன்னால் போய் நின்று அவர்கள்ட்டையும் வந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்க வேணும். ஏனென்றால் இன்றைக்கும் வந்து எல்லாரும் வந்து சும்மா அந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறேன்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு முன்னால் நான் சிரித்து கதைச்சாலும் நீங்கள் போக விட்டு நான் உங்களை பற்றி எதுவும் இவர்கள் தெளிஞ்சு போகணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கும் வந்து நல்ல மனதோட நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தக்கூடியவர்கள் வந்து பெற்றோர்கள் தான். அதனால அவர்களுடைய ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு மிகவும் முக்கியம். அதனால தான் சொல்லுவார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி எல்லோருக்கும் தெய்வத்துக்கு முதலில் நாங்கள் யாரை மதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ நாங்கள் எந்த ஒரு நல்ல தொழில் துவங்குறோமோ என்ன செய்கிறோமோ எதுவாக இருந்தோன்னா அந்த பெற்றோர்களுக்கு வந்து நாங்கள் வழிபாடு செய்துட்டு போகிறது முக்கியம். இப்போ உங்களுக்கு திவசம் அது மாதிரியெல்லாம் செய்ய முடியலைன்னா கூட ஒரு சிவனுடைய ஆலயத்தில் போயிட்டு அவர்களுக்கு மோட்ச அர்ச்சனை என்று சொல்லி செய்து ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து
உங்களால் முடிந்தால் அரிசி மரக்கறி வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை ஒரு 4 கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அல்லது படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு புத்தகம் கோப்பி அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இப்போ இந்த கை கால் இயலாமல் அப்படி இருப்பினும் தானே அவைகளுக்கு வந்து உங்களால் முடிந்தது என்னவோ அதை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு வந்து நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் கண்டிப்பாக போகும். பொதுவாக இன்றைய நாளில் அதுவும் இந்த மாசி மக தினத்தில் இதெல்லாம் செய்கிறது வந்து இன்னும் விசேஷம். பொதுவாக இந்த மாசி மகத்தன்று எல்லோருடைய ஆசீரும் சிறப்பாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாள். ஒவ்வொரு விரதம் இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தைப்பூசம் என்று சொன்னால் அது முருகனுடைய ஆசை கிடைக்கும் என்று சொல்லி இருப்போம். அதே மாதிரி வரலட்சுமி விரதம் அம்பாளினுடைய ஆசை கிடைக்கும் என்று சொல்லி இப்படியாக இருக்கும். ஆனால் அத்தனை தெய்வத்தினுடைய ஆசீரும் முன்னோர்களினுடைய ஆசீரும் சேர்ந்து கிடைக்கும் என்று சொன்னால் அது இந்த மாசி மக நன்னாளில் மட்டும்தான். அதனால்தான் நன்னாள் என்று சொல்லி கூட அதனை சொல்லுவார்கள் இல்லையா? இதில் இன்னொரு கொஞ்சம் நீங்கள் விடுவோம். இந்த ஆலயத்திலேயும் முதல் நாங்கள் பார்த்ததை விட இப்போ இருக்கிற சிவகஜன் ஐயா வந்து மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்தை வழி நடத்தி கொண்டு வருகின்றார். அவர் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் 10 நாள் பங்குனி உத்தரத்துக்கு இந்த ஆலயம் பிரம்மோற்சவம் நடைபெறப் போகின்றது. அந்த 10 நாள் திருவிழா காலங்களிலே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மூலஸ்தான சாமி எழுந்தருளி சாமி எல்லாம் வந்து இப்போ சிவப்பு கலர் வேஷ்டி என்று சொன்னால் சிவப்பு கலர் மாலை, சிவப்பு கலரில் கூட எல்லாமே அந்த பார்த்து அந்த சாமியை பார்த்தா எங்களுக்கு அப்படியே பார்த்து கொண்டு இருக்கலாம் என்ற அளவுக்கு அலங்காரம் எல்லாம் மிகவும் அழகாக செய்து, அதை விட கோயில் எல்லாம் வந்து மிகவும் தூய்மையாக கூட்டி சுத்தமாக எல்லாம் அதை எல்லாத்தையும் விட இறைவனுக்கு வந்து நாங்கள் ஏற்றுற தீபமாக இருக்கட்டும், பிரசாதம் படைக்கிற பாத்திரமாக இருக்கட்டும், எல்லாமே பித்தளையில் வைக்கிறது வந்து மிகவும் சிறப்பு. அது நான் வந்தோடனேயே பார்த்தேன், எல்லாமே பித்தளை பொருட்களாகவே வைத்திருக்கிறார். அப்போ அப்படியான ஒரு இடத்துல நாங்கள் நிம்மதியாக இருந்து வழிபாடு செய்யறதுக்கு வந்து மிகவும் ஒரு ஏற்ற இடமாக அமைதியாக இருக்கிறது, மனதிற்கு நிம்மதியை தரும். பொதுவாக நாங்கள் இந்த விரதம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது முன்னோர்கள் பற்றி பேசணும். நீங்களும் குலதெய்வம் பற்றியும் சொல்லியிருக்கிறோம். இந்த குலதெய்வம் பற்றியும் நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு பலரும் எங்களுடைய நேரம், வேலை, பழு இதனால் வந்து நாங்கள் எங்களுடைய குலதெய்வங்களை கூட மறந்து விடுகின்றோம். இன்றைக்கு எந்த ஆலயம் எங்களுக்கு இலகுவில் செல்லக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த ஆலயங்களுக்கு சென்று நாங்கள் அர்ச்சனையெல்லாம் செய்துவிட்டு வந்துவிடுவோம். ஆனால் எங்களுடைய குலதெய்வம் வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கிறது. அது கூட இன்றைய நாளில் செய்வது சால சிறந்ததாக சொல்லப்படுகின்றது இல்லையா அம்மா? அதாவது வந்து இப்போ நாங்கள் ஒரு தெய்வத்தை ஆதரித்தோம் என்றால் அந்த தெய்வத்தை வந்து நாங்கள் தவிக்க விடக்கூடாது. அந்த ஆதரித்த தெய்வத்தை வந்து இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட இங்கே ஒரு ஆளை வச்சேன்னா நாங்கள் எங்களுடைய உபயங்களோ அல்லது நாங்கள் இப்போ எங்களோட ஒரு திருமண நாள், பிறந்த நாள் அப்படியான நாட்களில் ஒரு பொங்கல் பூசையோ ஏதோ ஒன்று நாங்கள் அந்த இறைவனால தான் நாங்கள் இந்தளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்றதை நாங்கள் எங்களை மனதில் வச்சுக்கொண்டு அந்த இறைவனை வந்து நாங்கள் தவிக்க விடாமல் அந்த இறைவனுக்கு வந்து நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமாக குலதெய்வத்தை நாங்கள் இந்த ஒரு நாளிலாவது, அதாவது மாசி மகத்தன்றாவது நாங்கள் குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று எங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து சிறப்பான வழிபாடுகளை செய்கின்ற பொழுது அத்தனை செல்வங்களும் அத்தனை வளங்களும் எங்களுக்கு தேடி வரும் என்பது. ஏனென்று சொன்னால் பலர் சொல்லுவார்கள், நாங்கள் ஏன் இப்படியாக என்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது தெரியா என்று சொன்னால் குலதெய்வ வழிபாட்டை மறந்துவிட்டேன் என்று சொல்லி பலரும் சொல்வதை கேட்டிருப்போம். மாசி மகத்தன்று நாங்கள் குலதெய்வ வழிபாடுகளை செய்கின்ற பொழுது அது சிறப்பான பலன்களை எங்களுக்கு தரும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். சில பேர் அந்த சாதகத்தை கொடுத்து கேட்பினோம். அப்போ கேட்கும்போது அந்த ஜோசியரே சொல்லுவார், அவைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பித்திரு தோஷம் இருக்குது, குலதெய்வத்தின் இது இருக்குது, நீங்கள் அதுக்கு போய் உங்களோட குலதெய்வம் கோயிலில் இன்னதை செய்யுங்க, அல்லது பித்திரு கடன் இருக்குது அதுக்கு வந்து பித்திருக்களுக்குரிய இது செய்யுங்க. அதே மாதிரி மாசி மகத்தில் இந்த கோயிலில் ஓமம் வழிபாடு பூசைகள் நடக்குதோ அந்த கோயிலில் கூட நீங்கள் எள்ளு வாங்கி கொடுத்து ஓமம் செய்யும்போது அதுவும் உங்களுக்கு வந்து அந்த பித்திரு கடனுக்கு வந்து அதுவும் நல்ல. பொதுவாக சொல்வார்கள், மகத்தில் தீர்த்தமாடுபவர்கள் யகத்தில் பெருமை பெறுவார்கள் என்று சொல்லி. அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தீர்த்தமாடுவது ஏதாவது ஒரு புண்ணிய தலத்தில் சென்று அந்த நீரில் நாங்கள் குளித்து எழுவது தான் இந்த நாளில் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இப்போ இது வந்து நல்லா வறுபட்டுட்டது.
இந்த கடலை மாவில் பச்சை வாசனை இருக்கும். அப்போ அந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ இது வறுபட்டுட்டு இதை நாங்கள் ஆற விடுவோம். ஆறிக்கொண்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் இதுக்கு வந்து கஜுவை நாங்கள் தாளிப்போம். பொதுவாக இந்த நாள் எல்லா தெய்வத்துக்கும் உரிய விரதம் என்பதால் எப்படி விரதம் இருப்பது என்று சொல்லி பலரும் யோசிப்பார்கள் இல்லையா அம்மா? ஏதாவது என்ன முறையில் இருக்கலாம்? எப்படி இல்லை, இது வழக்கம் மாதிரி தான். அவரவர்கள் உடம்பு வாசிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி விருப்பப்படுறோமோ அது மாதிரி இருந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நேரம் சாப்பிட்டும் இருக்கலாம், அப்படி இல்லை உபவாசமாக இருக்கிறனாலும் இருக்கலாம். அது அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி இருந்து கொள்ளலாம். இப்போ பக்கத்தில் குளம் நதி அதுகள் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வீட்டில் வந்து சாமியறை இருக்குத்தானே, அங்கே இது மாதிரி ஒரு செம்பொண்டு எடுத்து அந்த செம்பில் வந்து சுத்தமான தண்ணியை விட்டு அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் பூவும் போட்டுட்டு உங்கள்கிட்ட ஏதாவது இப்போ காசி தீர்த்தம் அது மாதிரி சின்ன டின்னில் விற்கும் தானே, அப்படியான தீர்த்தங்கள் இருந்தால் அதில் ஒரு கொஞ்சத்தை அதில் விட்டுட்டு நதிகளோட பேரை நாங்களே சொல்லிக்கொள்ளலாம். கங்கா, ஜமுனா, நர்மதா, சிந்து, காவேரி என்று சொல்லி எல்லா நதிகளோட பேரையும் சொல்லி எல்லா நதிகளும் இதில் வந்து குடியிருக்கணும்னு சொல்லி என்று அந்த நதிகளோட பேரை சொல்லி நாங்கள் அவைக்கு ஒரு தீபங்காட்டி போட்டு அந்த தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக எல்லா இடமும் தெளிச்சிட்டு நாங்கள் எல்லோரும் குளிக்கிற தண்ணியில் கலந்துட்டு நாங்கள் குளிக்கிற போது அதில் எல்லா நதிகளும் வாசம் செய்ததாகவும் அந்த நதியில் நாங்கள் குளித்ததாகவும் எடுத்துக்கொள்ளலாம். என்னை இப்போ பக்கத்தில் இப்போ வெளிநாட்டில் இருக்கணும் அல்லது இப்போ இங்கே கூட எல்லாருக்கும் நதிகளில் போய் குளிக்கிற அளவுக்கோ அல்லது குளங்களில் போய் குளிக்கிற அளவுக்கோ வசதி வராது. அப்போ அப்படியானவர்கள் வந்து இப்படியான ஒரு முறையை செய்து குளித்து கொள்ளலாம். பொதுவாக சொல்வார்கள் மாதத்திலே சிறந்த மாதம் மாசி மாதம் சொல்லி சொல்வார்கள். என்னன்னு சொன்னால் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த விரதங்களும் அதிகமாக வருவதால் சொல்லுவார்கள். ஆக இந்த மாசி மாதத்தில் வருகின்ற அத்தனை விரதங்களையும் நாங்கள் சிறப்பாக எங்களால் முடிந்த வகையில் இப்படித்தான் என்று இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் எங்களை ஒருத்து நாங்கள் இந்த விரதங்களை கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அருள் என்பது எங்களுக்கு கிடைக்கும். சிவனுடைய சிவராத்திரி விரதமும் வந்து இந்த மாசி மாதத்தில் தான் வருகின்றது. அப்போ அதுவும் இந்த மாசி மாதத்திற்கு ஒரு சிறப்பான விடயம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாசி மகத்தில் வந்து கிருத கம்பள பூஜை என்று சொல்லி சிவன் ஆலயத்தில் ஒன்று செய்வார்கள். கிருதம் என்று சொன்னால் நெய். அந்த நெய்யை வந்து சிவனுக்கு ஃபுல்லாக சாத்திட்டு அதுக்கு மேலே கம்பள வஸ்திரம் வந்து சிவனுக்கு சாத்தி கிருத கம்பள பூஜை என்று செய்வார்கள். அது செய்கிறதும் வந்து மிகவும் ஒரு விசேஷம். இப்போ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் அப்படி தெரியாதவர்கள் இது மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். அப்படி வீட்டில் இருக்கிறாக்கள் கூட இப்போ சில பேர் சின்ன ஒரு சிவனை வச்சு வழிபாடு செய்வினோம். அப்படியானவர்கள் கூட இந்த மாசி மகத்தன்றைக்கு ஒரு சின்ன ஒரு தட்டொண்டு வச்சு அதில் வந்து அந்த சிவனுக்கு நெய்யை தடவி உள்ளதிலேயே சிறந்த இது பார்த்திங்கன்னா கம்பளி இருக்குதானே, அந்த கம்பளி இதுதான் வந்து உள்ளதிலேயே சிறந்த வஸ்திரம். அது வந்து சிவனுக்கு சாத்தி அதுக்கு முன்னால் வந்து நாங்கள் ஒரு வெத்தலை பழமோ பால் பழமோ ஏதோ எங்கள்கிட்ட இருக்கிறத நைவேத்தியம் பண்ணி அன்றைக்கு நாங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது வந்து மிகவும் ஒரு சிறந்தது. அதே போல் இந்த ஆலயத்திலையும் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் யமசங்காரம் அண்ட் ஐப்பசி வள்ளிக்கு செய்வினம் தானே, அது மற்றது 21 நாளும் கௌரி விரதத்துக்கு வந்து இங்கே லட்சார்ச்சனை நடைபெறுகிறது, வரலட்சுமி நோன்பு நடைபெறுகிறது. அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து அன்னதானம் கொடுக்கிறார்கள். மிகவும் ஒரு விசேஷம் என்னென்று சொன்னால் நாங்கள் என்னதான் பூஜை வழிபாடு எல்லாம் செய்தாலும் எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த வசதி இல்லாமல் இருக்கும். அப்போ அப்படி இருப்பவர்கள் வந்து இங்கே அன்னதானம் போடும்போது வந்து வயிறார சாப்பிட்டு வாழ்த்திட்டு போவார்கள். அப்போ அந்த அன்னதானத்திற்கு உதவி செய்த குடும்பத்திற்கு வந்து அந்த வாழ்த்து வந்து
போய் சேரும். இப்போ நாங்கள் இன்றைக்கி எங்களோட பிள்ளைக்கு பிறந்த நாள்னு சொன்னால் கேக் வெட்டுறோம், வீடியோ எடுக்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு செய்கிறோம். அதோட இதையும் ஒரு சின்ன ஒரு செலவாக எடுத்து கோயிலில் கொண்டு வந்து நாங்கள் எங்களோட பிள்ளைன்ற பேரால் ஒரு அன்னதானத்துக்கு காசு கொடுக்கும்போது அவர்கள் அந்த அன்னதானத்தை செய்யும்போது எத்தனையோ ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் கூட சாப்பிட்டு எங்களை வயிறார வாழ்த்திட்டு போவார்கள். அந்த வாழ்த்து வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய வாழ்த்தாக இருக்கும். இப்போ நாங்கள் பிறந்த நாளுக்கு கூப்பிட்டவர்கள் கூட எங்களை சாப்பிட்டுட்டு போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் போவினோம். ஒன்றில் இது டேஸ்ட் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் போனாங்கள் எங்களை கவனிக்கல அப்படி என்று ஏதாவது ஒரு குறை கண்டிப்பாக சொல்லிட்டு தான் போவினோம். ஆனால் இப்படி நாங்கள் ஒரு அன்னதானம் போடும்போது வந்து அவர்கள் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எங்களை வயிறார வாழ்த்தி எங்களோட குழந்தைகளையும் அவர்கள் வாழ்த்திட்டு போவார்கள். அதனாலே வந்து மிகவும் ஒரு சிறந்ததான இந்த அன்னதானத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவர்கள் இங்கே செய்கிறார்கள். அது மிகவும் ஒரு சிறப்பு. தொடர்ந்து அந்த அன்னதானம் நடைபெற வேண்டும். அதற்கு எல்லா அடியார்களும் உதவி செய்ய வேண்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல பதமாக கிளறி ஒரு சூடு ஆறவும் கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவான இளஞ்சூட்டில் கையாளங்களால் பிடிக்கக்கூடிய அளவு சூட்டில் இருக்கணும். அப்படி இருக்கேக்க நாங்கள் இப்போ இதை கீழே இறக்கி வச்சுட்டு நாங்கள் பிடிச்சி வைக்கிற தட்டத்தை இதில் வைப்போம். இதுக்கு வந்து வாசனைக்கு வந்து ஏலக்காய்த்தூள், எந்த ஒரு இனிப்பு பொருளாக இருந்தாலும் வாசனைக்கு ஏலக்காய்த்தூள் போடுவோம். அதே மாதிரி வாசனைக்கு ஏலக்காய்த்தூள், அதே மாதிரி சீனியை வந்து பவுடர் பண்ணி தான் இதுக்கு போடணும். இப்போ நாங்கள் 2 கப் கடலமாக எடுத்தோம்னு சொன்னால் 1 கப்பில் இருந்து 1.5 கப் வரைக்கும் சீனி போட்டுக்கொள்ளலாம். எங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சீனியை போட்டுக்கொள்ளலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கொள்ளணும். கஜு வந்து அது எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். கூடவோ குறையவோ எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். போட்டு இதை நல்லா கிளறணும். மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம், அதாவது எல்லா நட்சத்திரங்களும் ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் கூட இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய மகம் நட்சத்திரம் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அது ஏன் என்று சொல்லி நாங்கள் இந்த நிகழ்ச்சி முழுவதுமே பார்த்திருக்கின்றோம். ஆக ஒவ்வொரு வருடமுமே நாங்கள் வரக்கூடிய மாசி மக நன்னாளை தவறவிடாமல் அந்த நாளில் நாங்கள் ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று, அதுதான் அந்த கடல் வாரி என்பது, தீர்த்த வாரி என்பதுதான் இந்த நாளினுடைய முக்கியமான. கடல் ஆடுவது இல்லை என்று சொன்னால் தீர்த்தவாரி என்று சொல்வார்கள். அதுதான் முக்கியமானது. ஆகவே முடிந்த வரைக்கும் அன்றைய நாளில் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு சென்று அந்த தீர்த்தத்தில் நாங்கள் கொஞ்சம் மூழ்கி எழுந்தாலே 7 ஜென்மங்களுக்கு நாங்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் எங்களை விட்டு நீங்கிவிடும். ஆக யாருமே பாவம் செய்யாம இருக்க மாட்டோம். தெரிந்தோ தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் என்றாலும் பாவம் செய்திருப்போம். அப்படியான பாவங்கள் எல்லாம் தீர்றதுக்கு இந்த நாளில் நாங்கள் இப்படி செய்வதுதான் அப்படியான பாவங்கள் எல்லாம் தீர்றதுக்கு ஒரு விமோசனமாக இருக்கும். அதேபோல் மாசி மகத்தை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி தேவிக்கும் உகந்த நாள் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இந்த நவராத்திரி நாளில் தான் நாங்கள் சரஸ்வதி தேவியை நினைப்போம். ஒரு சில கடவுள்களை அந்தந்த நாளில் மட்டும்தான் நினைப்போம். முருகன், சிவபெருமான், அம்பாளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்தாலும் கூட சில தெய்வங்களை அதுதான் எந்தெந்த சிறப்பு நாள் அவர்களுக்காக வருகிறதோ அந்த நாளில் தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் எங்களுக்கு இந்த நாளில் சரஸ்வதி தேவியை நினைக்கும் போது எங்களுக்கு நல்ல பேச்சு ஆற்றல், அதாவது இப்போ உங்களை போல பேசணும்னு சொல்லி என்ன சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக சரஸ்வதியை கும்பிடணும். அப்போ உங்களுக்கு ஒரு பேச்சு ஆற்றல், நல்ல பாடல் ஆற்றல், அதுகள் எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை மகளுக்கு உரிய நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, கல்வி கற்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாளில் நாங்கள் சரஸ்வதி தேவியை நினைத்து அவருக்கு பிடித்த மலர்களால் நாங்கள் அவரை பூஜிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய அருளும் இன்றைய நாளில் எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது வில்வம். அந்த வில்வத்தை கொண்டு போய் நாங்கள் ஆலயத்திலே கொடுத்து ஒரு மாலை கட்டி கொண்டு போய் கொடுக்கலாம். அல்லது அர்ச்சனைக்கு கொண்டு போய் கொடுத்து உங்கள் பேராலே நீங்கள் ஒரு அர்ச்சனை செய்யும் போது கூட சிவபெருமான் வந்து உங்களுக்கு அன்றைக்கு நிறைய பலனை கொடுப்பார். அதாவது வந்து ஆலயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம்தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லை, சரீர உதவி செய்தாலே மிகவும் பெரிய ஒரு புண்ணியம். ஒரு ஆலயத்தை நாங்கள் கூட்டி துப்புரவு செய்தாலே எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி, அதுக்கு உதாரணமாக எத்தனையோ நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் உழவார பணி செய்துதான்
முத்தி அடைந்தார்கள். அப்போ அதே போன்று நாங்களும் இது எங்களுடைய ஆலயம் அப்படி என்ற மனதிலே வைத்து நாங்களாக முன் வந்து எந்த ஆலயமாக இருந்தாலும் அதை கூட்டி துடைத்து துப்புரவு செய்து, ஆலயம் என்றது ஒரு தூய்மையான இடம். இப்போ நாங்கள் போனோம்னா இங்கே ஒரு 5 நிமிஷம் இருந்து எங்களுக்கு ஒரு தேவாரம் படித்து நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு கவலையோடு வருவோம். இங்கே வந்து அந்த கவலையெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்போ இறைவனிடம் சொல்லி அந்த கவலைகளை தீர்த்திட்டு போகிறதுக்காகத்தான் ஆலயத்திற்கு வருவோம். அப்போ அந்த தூய்மையான இடத்துல வந்து நாங்கள் இருந்து வழிபட்டுட்டு போகணும்னு சொன்னால் ஆலயம் தூய்மையாக இருக்க வேணும். அப்போ அந்த தூய்மைக்கு வந்து அடியார்கள் வந்து காசு பணம் செலவு செய்யணுமென்று இல்லை. ஆலயத்தில் வந்து கூட்டி துடைத்து பூவாய்ந்து கொடுத்து, இப்போ இந்த கோயிலில் கூட பார்த்திங்கன்னா வெளியில் நந்தவனம் மாதிரி அப்படியே நிறைய பூமலர்கள் எல்லாம் நட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த மரங்களிலே பூவாய்ந்து மாலை கட்டி கொடுத்துக்கலாம். எத்தனையோ உதவிகளை செய்து கொடுக்கும் போது ஆலயம் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகும். இதை வந்து நாங்கள் இப்படி உருட்டி வச்சோம்னு சொன்னால் பிரசாதம் தயாராகிவிடும். சரி, நாங்கள் இப்போ பிரசாதமும் தயார் செய்து விட்டோம். அதாவது மாசி மக நாளில் விரதம் இருப்பவர்கள் என்ன மாதிரியான பிரசாதத்தை எடுத்து, அதாவது வீடுகளிலே விரதத்தை நிறைவு செய்பவர்கள் என்ன மாதிரியாக பிரசாதம் செய்து நாங்கள் இறைவனுக்கு படைத்து இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் என்பதற்காக ஒரு பிரசாதத்தை நாங்கள் செய்து காண்பித்திருக்கின்றோம். அது குறிப்பாக காசி விஸ்வநாதருக்கு கொடுக்கப்படுகின்ற, காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே செய்து பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கடலை மாவு லட்டு. எந்த ஒரு கடவுளுக்காக இருந்தேன்னு எந்த ஒரு பிரசாதமாக இருந்தேன்னு எங்கட கையால் நாங்களே செய்து வைக்கும்போது அது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அதுக்காக நாங்கள் உங்களுக்கு இதை செய்து காட்டியிருக்கிறோம். இந்த மாசி மக நல்லாண்டில் நீங்களும் இதே மாதிரி சிவபெருமானுக்கு செய்து படைத்து கொள்ள வேணும். அதே போல் அந்த மாசி மக நன்னாளில் வந்து பஞ்சமுக தீபம் என்று 5 முகம் உள்ள விளக்கு ஏற்று, அதாவது ஒரு 5 சுட்டியாவது வைத்து 5 முக தீபம் என்று விளக்கேற்றுவது வந்து மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. சிவனுக்கு வந்து பார்த்திங்களா 5 முகம் இருக்குது. ஈசானம், மகோரம், சத்தியோஜாதம் அப்படி என்ன 5 முகம் இருக்குது. 5 தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என்று 5 தொழில் இருக்குது. அதே மாதிரி பஞ்சபூதங்கள் இருக்குது, நிலம், நீர், காற்று அப்படி என்று. சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம சிவாய என்று சொல்லி 5 எழுத்து மந்திரம் இருக்குது. அப்போ அப்படியெல்லாம் இருக்கிறதால அந்த மாசி மக நன்னாளில் வந்து இதே மாதிரி ஒரு 5 முக தீபம் ஒன்று ஏற்றி எங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அந்த வேண்டுதலை வைத்து நாங்கள் சிவபெருமானிடம் வழிபாடு செய்யும் போது எங்களுக்கெல்லாம் கேட்டதை மனம் இறங்கி மனம் உருகி கண்டிப்பாக சிவபெருமான் கொடுப்பார். இப்போ நாங்கள் செய்த பிரசாதத்தையும் விளக்கையும் ஏற்றி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து எங்களோட வழிபாட்டை தொடங்கும். கண்டிப்பாக, அதாவது மாசி மக நன்னாளில் எங்களுக்கு அத்தனை இறைவனினுடைய அத்தனை தெய்வத்தினுடைய ஆசீரும் கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருப்பதால் நாங்கள் அந்த நாளை புனிதமாக கடைபிடித்து இறைவனுக்கு வேண்டுதல் செய்கின்ற பொழுது, விரதம் இருக்கின்ற பொழுது, அந்த விரதத்தை சிறப்பாக நிறைவு செய்கின்ற பொழுது நிச்சயமாக முன்னோர்களினுடைய ஆசி, குல தெய்வத்தினுடைய ஆசி, அதே போல அத்தனை தெய்வங்களினுடைய ஆசீரும் எங்களுக்கு கிடைத்து நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த பாவம் 7 ஜென்ம பாவங்களும் எங்களை விட்டு நீங்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு அப்படியே சென்று இறைவனுக்கு ஆராதனை செய்யலாம். அருளும் அமுதமும் நிகழ்ச்சியில் சிறப்பாக இன்றைய தினம் நாங்கள் புங்குடுதீவில் அமைந்திருக்கக்கூடிய பெருங்காடு சிவன் ஆலயத்திலிருந்து இன்று அதாவது மாசி மாதம் என்றாலே நாங்கள் ஏற்கனவே கூறியது போல சிறப்பான ஒரு மாதம் தான் மாசி மாதம். ஆக அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய எங்களுடைய 7 ஜென்ம பாவங்களையும் தீர்க்கக்கூடிய மாசி மக புண்ணிய விரதத்தை எப்படியாக கடைபிடிப்பது, நாங்கள் என்ன மாதிரியாக அந்த பிரசாதம் செய்து படைப்பது என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களையும் பேசியிருக்கின்றோம் இல்லையா அம்மா? கண்டிப்பாக. இன்றைய தினம் இந்த பெருங்காடு சிவன் ஆலயத்தில் இந்த நிகழ்வை எங்களுக்கு எடுப்பதற்கு
இந்த ஆலயத்தின் தர்மகர்த்தா சிவகஜ சர்மா ஒத்துழைத்ததும் அவரோடு சேர்ந்து மற்றும் கூட இருக்கிற அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைத்தமைக்கு இந்த இடத்தில் மிக்க நன்றி கூறிக்கொண்டு இது போன்று இன்னொரு அருளும் அமுதம் நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலிக்கமான ஆலயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.